ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ரக்ஷாபந்தன் அப்படின்னு வட மாநிலங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையை பற்றின கதையை தான் கேட்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் கதை கேட்க போகலாம். மகாபாரதம் நடந்த சமயத்தில் கிருஷ்ணரோட அத்தைக்கு சிசுபாலன்னு ஒரு பையன் பிறந்தானாம். ஆனால் அந்த பையன் கொஞ்சம் அழகு குறைவாக இருந்தானாம். இதனாலேயே ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்த கிருஷ்ணரோட அத்தைக்கு வானத்திலிருந்து ஒரு அசரீரி கெட்டிச்சான். யார் ஒருவரோட ஸ்பரிசம் பட்டு சிசுபாலன் அழகா மாறுறானோ அவங்களால தான் அவனுக்கு பேரழிவுன்னு சொன்னாங்களாம். அந்த நேரம் வந்த கிருஷ்ணர் சிசுபாலனை தூக்கின உடனே அவன் பேரழகா மாறிட்டானாம். அப்போ அத்தைக்கு தன்னுடைய குழந்தை அழகா மாறின சந்தோஷத்தை விட அவனுடைய முடிவு கிருஷ்ணர் கையால தானே தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு உருகி கிருஷ்ணர்கிட்ட வேண்டுனாங்களாம். அப்போ தன் அத்தையோட வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷ்ணர் அவனுக்கு 100 வாய்ப்புகள் கொடுத்தாங்களாம். 100 தப்புக்கு மேலே ஒரு தப்பு செஞ்சாலும் அவனுடைய முடிவு அன்னைக்கு நிச்சயம்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. வருடங்களோட அவனும் வளர்ந்து ஒரு பெரிய இளவரசனா மாறினான். அதே போல கிருஷ்ணர் கொடுத்த 100 வாய்ப்புகளும் முடிந்தது. இந்த 100 வாய்ப்புகள் முடிந்து 101வது தவறாக அவர் கிருஷ்ணரையே அவமானப்படுத்தினாராம். இந்த காரணத்துக்காக கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டதால சிசுபாலனோட உயிர் பிரிந்தது. அதே சமயம் கிருஷ்ணரோட கை விரலையும் அந்த சக்கரம் கிழிச்சிருச்சான். கிழிச்ச உடனே கையில இருந்து பலன்னு ரத்தம் வந்திருக்கு. அந்த நேரம் இதை பார்த்த திரௌபதி அவங்களுடைய சாரியை கிழிச்சு அதை வச்சு கைக்கு கெட்டு போட்டு ரத்தத்தை நிறுத்தினாங்களாம். இந்த தருணத்துல தான் கிருஷ்ணர் அவருக்கு வெட்டுப்பட்ட காயத்துக்கு திரௌபதி அவங்களுடைய சாரியை கிழிச்சு கட்டி போட்டு விட்டதுக்காக ஒரு அண்ணனா நான் எப்போது உன்னை பாதுகாத்து உனக்கு பக்கபலமா இருப்பேன்னு கிருஷ்ணர் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களாம். பிற்காலத்துல இந்த சத்தியத்தை தான் நிறைவேற்ற மாதிரி திரௌபதியோட வஸ்திரஹாரம் நடக்கும்போது, அதாவது கௌரவர்கள் திரௌபதியோட சாரியை இழுத்து அவமானப்படுத்துறப்போ கிருஷ்ணர் அந்த பிரச்சனையில இருந்து திரௌபதிக்கு சாரி கொடுத்து காப்பாத்தினாங்களாம். இந்த ஒரு மூமெண்ட்டை நினைவுபடுத்துற மாதிரி தான் எப்போதுமே ஒரு அண்ணன் தன் தங்கச்சிக்கு பாதுகாவலனாக இருப்பான்னு ஒரு உறுதி கொடுக்குற மாதிரி இந்த பண்டிகையை வருடம் அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு ராக்கி கட்டி ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு வராங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கதை. இது தவிர வேற ஏதாவது கதை உங்களுக்கு ரக்ஷாபந்தன் பத்தி தெரிஞ்சுன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, it's tada bye from Devotional Vibe. சுவாமி சரணமையப்பா.